ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசமி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். விட்டமின்ஸ் குறைபாடு இருக்கிறவங்க, முடி அடர்த்தியா வளரணும்னு நினைக்கிறவங்க, கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் லட்டுன்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா இதை நீங்க இந்த லட்டுவை டெய்லி நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுக்க வேண்டாம். லோல இருந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இத ஒரு பிளேட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே நெய்ல 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி பருப்பையும் நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்க நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்லயே மாத்திக்கலாம். இப்போ இதுல 1/2 கப் அளவுக்கு பிஸ்தா சேர்த்திருக்கேன். பிஸ்தா நீங்க சேர்க்கலாம். இல்லைன்னா பூசணி விதை சேர்க்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்க்கலாம். சூரியகாந்தி விதை கூட நீங்க சேர்க்கலாம். பிஸ்தாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே பாத்திரத்துல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சையை நான் சேர்த்துக்கிறேன். உலர் திராட்சை வந்து ரொம்ப நல்லதுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் லட்டுக்கு. நாம சர்க்கரைலாம் எதுவுமே சேர்க்க போறதில்ல. போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பலூன் மாதிரி இந்த மாதிரி உப்பி வரும். இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே கடாயில 1 கப் அளவுக்கு நான் காய்ந்த தேங்காய் துருவல்னு சொல்லுவாங்க, டெசிகேட்டட் கோகோனட்னு, அது சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து மீடியம்ல இருந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் ஃபுல்லா கலர் மாறிடும். டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுவாங்க, அது சேர்த்திருக்கேன். காய்ந்த கொப்பரை தேங்காயோடைய பவுடரு. தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அந்த எள்ளு வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். பாருங்க எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வறுத்தாலே போதும். பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு பக்கமா நீங்க எடுத்து வச்சிருங்க. இப்போ வறுத்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம அரைக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, அது கூடயே வெள்ளை எள்ளையும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸ் பவுடரா அரைக்காதீங்க. கொரகொரப்பாவே அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப நைஸ் பவுடரா அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த தேங்காய்ல இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. இங்கே நான் இனிப்புக்கு வந்து வெறும் பேரிச்சம்பழம் தாங்க சேர்க்க போறேன். பேரிச்சம்பழமும் கிஸ்மிஸ் மட்டும்தான் நமக்கு இங்க இனிப்புக்கு கொடுக்கும். பேரிச்சம்பழம் வந்து 1 கப் அளவுக்கு நல்ல இனிப்பான பேரிச்சம்பழமா சேர்த்திருக்கேன். 1 கப்பு கொட்டை இல்லாத பேரிச்சம்பழங்க, சீட்லெஸ் பேரிச்சம்பழத்தை சேர்த்திருக்கேன். அது கூடயே நம்ம வறுத்து வச்சிருந்த உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க. நீங்க கடைசியா ஏலக்காய் தூளும் போடலாம். என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்ல. அதனால நான் இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம வச்சிருந்த கசகசாவையும் போட்டுட்டு நம்ம அரைச்ச பேரிச்சம்பழத்தையும் விழுதையும் போட்டுருங்க. போட்டு கையால இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்க 1 1/4 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா கையாலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுல நல்லா சூடான நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்கிறேன். நெய் சேர்த்து நீங்க பிசைஞ்சீங்கன்னா உங்களுக்கு உருண்டை வந்து பிடிக்கிறதுக்கு அழகா வரும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடான நெய்யா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம லட்டுவை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு எந்த சைஸ் வேணாலும் பிடிச்சுக்கோங்க. நான் சின்ன சின்னதா தான் பிடிச்சிருக்கேன்.
உள்ளங்கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு நம்ம லட்டுவ பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே ஆரோக்கியமான லட்டுங்க. இது குழந்தைங்களுக்கு டெய்லி குடுங்க. அவங்களுக்கு விட்டமின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க டெய்லி இந்த லட்டுவ 1 சாப்பிடுங்க. பாருங்க. சர்க்கரைலாம் நம்ம எதுவுமே சேர்க்கல. வெறும் பேரீச்சம்பழத்தோட இனிப்பு மட்டும் தான். டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் நீங்க இத குடுக்கலாம். இத நீங்க கிளாஸ் ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல 1 வாரம் வச்சு கூட நீங்க சாப்பிடலாம். பாருங்க, ரொம்பவே ஆரோக்கியமானது. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.